Hello friends, welcome to my channel and welcome to this video. இந்த வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த நாள் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, I've started my day with a glass of வார்ம் வாட்டர். ஒரு கிளாஸ் சுடு தண்ணி, மிதமான சுடு தண்ணியை வந்து நான் எடுத்து குடித்தேன் எம்டி ஸ்டமக்கில். ஸோ அதை குடித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு 10 minutes கழித்து அந்த வாக்கிங் நான் போயிட்டேன். 10 minutes கழிச்சுட்டு வந்து நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு 2 வயசு குட்டி பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பால் கொஞ்சம் சாப்பிட ஃபுட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். நல்ல ஒரு 30 minutes வந்து நல்ல பிரிஸ்காக நான் நடந்தேன். ஸோ இட்ஸ் லைக் 9 days ஆச்சு இந்த ஃபாஸ்டிங் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐம் ஷேரிங் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் மார்னிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வெளியே போய் பார்க்கும் பொழுது கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் லைட்டாக அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு என்னோடய வாக்கிங் வந்து நான் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக எதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நான் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து நடந்தேன். ஸோ அப்போ தான் அந்த வாக்கிங்கோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 minutes நல்ல தாட்ஃபுல்லாக நல்ல விஷயங்களை நினச்சிட்டு நல்ல பாசிட்டிவான தாட்டோடு வந்து நான் நடந்துகிட்ருந்தேன். எனக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி வாக்கிங் நடந்துகிட்ருக்கும் போதே நான் அப்படியே பிளான் பண்ணிடுவேன் அன்றைக்கி டே நான் என்னென்னலாம் சாப்பிட்ணும், என்ன என்னோடய ஸ்கெடியூல் எல்லாமே. ஸோ அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 11 o'clock என்னோடய ஃபாஸ்டிங் நான் பிரேக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஓட்ஸ் போரிட்ஜ் மாதிரி எடுத்துக்கிட்டேன், கஞ்சி. ஸோ சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. கொஞ்சமாக வேணும்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், பட் ஐ எம் ஓகே வித் இட். நான் அதில் கிரான்பெரிஸ் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த கெட்டிலில் தான் யூஸ்வலி வார்ம் வாட்டர் வந்து வச்சுப்பேன். ஒரு 1 to 2 minutesலேயே பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா வெதுன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு தண்ணியும் நான் வந்து பக்கத்தில் வச்சுட்டு வந்து ரெடியாக 11 o'clock வந்து சாப்பிட உட்காந்துக்கிட்டேன். ஸோ ஓட்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த கிரான்பெரிஸ், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ட்ரைடு பெரிஸ், இதெல்லாம் இது ரொம்ப நல்லது. இது வந்து இது ஆட் பண்ணுறதுனால நம்ம சுகர் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு அவசியம் கிடையாது. இதுவே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும் போது நமக்கு அந்த சுகரி டேஸ்ட் வந்துடும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் நான் பண்ணுற முக்கியமான காரணமே சுகரை நான் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணணுன்ற ஒரு டிட்டர்மினேஷனில் இருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு டூ தட். அண்ட் ஆஃப்டர் ஒரு 11:30 12:30க்கு அப்புறமா லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லன்ச் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இதான் லன்ச்சு. கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அண்டு பருப்பும் கீரையும் போட்டு ஒரு மாதிரி குழம்பு மாதிரி பண்ணிடணும். அண்ட் கத்திரிக்காய் அண்ட் முட்டை பொரியல், ஆயில், ஸ்பைஸ்லாம் ரொம்ப மீடியமாக போட்டு செஞ்சிடணும். அண்ட் 4:30க்கு கப் ஆஃப் பைனாப்பிள் சாப்பிட்டேன். ஸோ டெய்லி நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட்டோ, ஒரு நட்ஸோ, ட்ரைடு பெரிஸு, செரிஸு, இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சாப்பிடுவேன். அண்ட் டே ஃபுல்லாக தண்ணியும் கைமா இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய தண்ணி குடித்தேன். ஸோ 4:30க்கு அப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டேன். அவங்க அழுதுட்டு இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் டைவர்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, சைக்கிளிங் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு பண்ண வச்சேன். அண்ட் அவங்க கொஞ்சம் விளையாண்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கவே கொஞ்சம் இடம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து அவங்க மட்டில் விளையாடுவாங்க, கொஞ்ச நேரம் ஓடுவாங்க, வருவாங்க, விளையாடுவாங்க. ஸோ இன் பிட்வீன் நான் இவங்களையும் பார்க்கணும், இவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுலேயும் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருக்கேன். 6 o'clock அப்புறமா டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 ராகி தோசை நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதில் நான் ஆயில் போடாமல் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப கம்மியாக கீ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். கீ சேர்த்துக்கலாம், நமக்கு ரொம்ப நல்லது. அதிகமான அமௌண்ட்டில் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ டின்னருக்கு வந்து 2 ராகி தோசை வித் மத்தியானம் பண்ண அந்த கீரை குழம்போடு நான் சாப்பிட்டுட்டேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சைடில் கொஞ்சம் சாலட் நான் வச்சுக்கிட்டேன், வெஜிடபிள் சாலட் மாதிரி கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ 6:30 to 7 தான் என்னோடய டின்னர் டைம். இதில் ஃபோக்கஸ் பண்ணி நான் ரீசெண்ட் டைம்ஸில் கரெக்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ கரெக்டாக 6:30க்கு நான் ப்ளேட் பண்ணிவிட்டு உட்காந்துருவேன். கரெக்டாக வச்சு மெதுவாக அந்த ½ hour எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஐ வில் டேக் மை டைம் அண்ட் ஈட் மை டின்னர். ஸோ பொறுமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுட்டை வந்து நான் மைண்ட்ஃபுல்லாக வந்து சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதான். டின்னர் சாப்பிட்டுட்டேன்னா அன்னைக்கு மீல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் அந்த மாதிரி குடிச்சுப்பேன். ஸோ 9th day ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.